வணக்கம் நட்புகளே. தொடர்ச்சியாக வந்து நம்ம ஒரு கணக்கியல்கள் ப்ளவுஸினுடைய கணக்கியல்களில் தொடங்கி ஒரு பேக் தட்டினுடைய பிரின்சஸ் கட்டினுடைய பேக்கு, அப்புறம் அப்படியே தொடர்ச்சியாக வந்து பிரின்சஸ் கட்டினுடைய ஃப்ரண்ட் பாகம் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அதனுடைய கை பார்க்கணும். ஸோ இந்த நாம் பார்த்த பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கான கையை வந்து முதல்ல பார்த்துருவோம். ஸோ அப்படி அந்த கை பேசிக்காக கட் பண்ணும்போது கையில் ஏற்படக்கூடிய கம்ப்ளைண்ட்டுகள் எப்படி ஆகுது, எந்த மாதிரியெல்லாம் வந்து கட்டிங் பண்ணும்போது அந்த மிஸ்டேக்குகள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அப்படிங்கிற அந்த நுட்பங்களை எல்லாம் இந்த கையில் முதல்ல பார்ப்போம். அப்புறம் ரெண்டாவது வருவோம். இப்போ கை பார்ப்போம். முதல்ல அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து கரெக்டான ஸ்ட்ரைட் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஆம்கோல் வந்து கையோட உயரம் வந்து 6 இன்ச்சு, ஆம்கோல் வந்து 16 டிவைடட் டு 8.25 -1 7.25. இந்த 7.25 தான் நம்ம முதல்ல வந்து இங்கேருந்து வைக்கணும். இதுதான் அண்டர்ஆர்ம்ஸினுடைய அளவு 7.25. கையினுடைய உயரம் 6, மேலே ஸ்டிச்சிங்க்கு வந்து 1/2 இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங்க்கு, இங்கே 6 இன்ச்சு கீழே ஸ்டிச்சிங்க்கு தனியாக. இப்போ இங்கே ஸ்ட்ரைட் அப்படி கரெக்டாக இந்த ஸ்ட்ரைட் எடுக்கிற இடத்துலேருந்து சும்மா ஒரு 1/4 இன்ச்சு லேசாக அப்படி லைட்டாக கிராஸ் பண்ணி இந்த மார்க்கை போட்டுக்கிட்டிங்கன்னா கையோட ஷேப் நல்லாயிருக்கும். சின்ன சின்ன வேலைகளில் வந்து சின்ன சின்ன நுட்பங்கள் இருக்கும், ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். இப்போ கையோட ஹைட் எடுத்தாச்சு. இங்கேருந்து 7.25 வச்சுருக்கோம். இந்த 7.25 நம்ம இங்கேருந்து அண்டர்ஆர்ம்ஸுடைய அளவாக வச்சுருக்கோம். இங்கேருந்து இப்போது ஒரு லைன் போட்டுக்கணும். இப்போ இங்கேருந்து 1/2 இன்ச்சு தள்ளி இங்கே போட்டுக்கணும். இந்த 1/2 இன்ச்சு தள்ளி போடுறது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது கையை வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கையை ஏற்றிட்டு ஆம்கோல் ஏற்றிட்டு அப்புறமா மேலேருந்து கையிலேருந்து சைடு இடுப்பு வரைக்கும் மொத்தமாக சைடு ஜாயின் பண்ணிட்டு 3 தையல் போடுறோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவில் தைக்கும்போது இந்த லைன் வந்து கண்டிப்பாக வந்து கை வெட்டும்போது இந்த லைன் போட்டு கட் பண்ணணும். அதுவே வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு முண்டாவை ரவுண்டாக தைக்கிற மாதிரி பொசிஷனில் தைச்சோம் அப்படின்னா இந்த லைன் தேவையில்லை, இந்த லைன்லேருந்து கை எடுக்கணும். இப்போ பெரும்பாலும் இந்த மாதிரி தைக்கிறதுனால நாம் இந்த பொசிஷனுக்கு வந்து போடுறோம். இப்போ ஆம்கோலினுடைய அளவு 16 8.25 1 இன்ச்சு -7.25 வந்து அண்டர்ஆர்ம்ஸ் இங்கே வச்சிட்டோம். இப்போ இந்த 8.25 இங்கேருந்து வைக்கணும். இந்த 8.25 இங்கேருந்து வைக்கும்போது கரெக்டாக இங்கே 8.25 இருக்கும். இந்த லைனில் எங்கே டச் ஆகுதோ அந்த இடத்துல மார்க் அண்டர்ஆர்ம்ஸினுடைய இடத்துல எடுத்துக்கணும். இப்போ இதுதான் அண்டர்ஆர்ம்ஸினுடைய இடம். அடிங்கை உயரம் அப்படிங்கிறது இதுதான். இப்போ இந்த அடிங்கை உயரத்தை வந்து நிறைய பேர் வந்து நான் 3.5 இன்ச்சு வைக்கிறேன், 3 இன்ச்சு வைக்கிறேன், 2.25 இன்ச்சு வைக்கிறேன் அப்படின்லாம் வைக்கிறாங்க இல்லையா. இது ஒரு தவறான வழிமுறை. இதில் எது சரிங்கிறது முதல்ல அவங்களுக்கு தெரியாததுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறையை வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் இதனுடைய கணக்கியல் என்னென்னா 36 இன்ச்சு ஜஸ்ட் அப்படின்னா 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்கணும். 36 டிவைடட் 10 10ல் 1 பாகம் அப்படிங்கிறது இதனுடைய கணக்கு. அப்போ அந்த 10ல் 1 பாகமும் வந்து எல்லாருக்கும் சரியாக வந்துருமா அப்படின்னா வந்து அங்கேயும் வந்து நமக்கு வந்து நம்மளுக்கே தெரியாமல் அங்கே ஒரு மிஸ்டேக் ஏற்படும். இப்போது இந்த 7.25க்குள்ளே தான் நம்மளுக்கு இந்த 16 இருக்கணும். ஸோ அப்போ அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்க, இந்த ஹைட்டை பார்த்தா இப்போ இந்த ப்ளவுஸுக்கு நார்மலாக வச்சா 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டுங்கிற அளவு இங்கே இருக்கும். 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட். இப்போ இந்த 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட் அப்படிங்கும்போது இந்த 3.5 இன்ச்சு இங்கே வைக்கும்போது 1/4 இன்ச்சு மேலே ஏறிடுது. இப்போ நீங்கள் 16 இன்ச்சு இங்கே வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆம்கோலினுடைய உயரம் இந்த சைடில் அடிங்கையினுடைய லூஸ் இங்கே அதிகமாகிடும். அப்போது இந்த லைனில் இருந்து தான் நாம் கரெக்டாக அந்த 8.25 வைக்கும்போது இங்கே இதனுடைய அளவு 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட் போக இங்கே எவ்வளோ எக்ஸஸாக இருக்குன்னா 1/4 இன்ச்சு எக்ஸஸாக இருக்குது. இது 1/2 இன்ச்சு எக்ஸஸாக இருக்கும் வரை, இப்போ 3.5க்கு 4 இருக்கா பிரச்சனை இல்லை. அதுவே 4.25 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால்
இந்த கை கட்டிங் பண்ணக்கூடிய இந்த ஆம்கோல் கட்டிங் பண்ணக்கூடிய வழிமுறை வந்து மாறும். ஸோ அப்போ அந்த அரை இன்ச்சுக்கு உள்ள தேவையான அந்த 3.5 இன்ச்சில் இருந்து 3.5 இன்ச்சு 1 பாயிண்டில் இருந்து இங்கே 4 இன்ச்சு 1 பாயிண்ட் அப்படின்னா அரை இன்ச்சு. இந்த 4 இன்ச்சு 1 பாயிண்ட் வரைக்கும் வரும் பட்சத்தில் இந்த கையை நம்ம இப்போ கட் பண்ணுற பொசிஷனில் வெட்டிடலாம். அப்போது இப்படி வெட்டும்போதே இதில் என்னென்ன ஃபால்ட் வருதுங்கிறதெல்லாம் முதல்ல இதை முடிச்சுக்கிட்டு அப்புறமா நம்ம அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போது இந்த கையை மார்க் பண்ணுவோம். முதல்ல இந்த கை கரெக்டாக வரக்கூடியதை நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ 7.25 பாதி 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட்டு, இந்த 7.25 பாதி 3.5 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கேருந்து ஆம்கோலுடைய அளவு ஒரு 15 இன்ச்சுக்கு மேலே இந்த அண்ட்ராம்ஸினுடைய அளவு வந்து 15 இன்ச்சு, ஆம்கோல் 16 இன்ச்சு, 17 இன்ச்சு, 18 இன்ச்சுன்னு போகும்போது நம்ம இதை 3/4 இன்ச்சு வச்சுக்கலாம். ஆம்கோலுடைய அளவு மீடியமாக ஒரு 15க்கு உள்ள 15 டு 16க்குள்ளே இருக்கும்போது 1/2 இன்ச்சு 1 பாயிண்ட் இங்கே வச்சுக்கலாம். மற்ற எல்லாமே ஸ்டாண்டர்டாக 3/4 இன்ச்சு. இந்த சென்டரில் இருந்து இது 3/4 இன்ச்சு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கலாம். பட் 16 இன்ச்சு வரைக்கும் வந்து 16 டு 16 வரைக்கும் நம்ம அரை இன்ச்சு 1 பாயிண்ட் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போகக்கூடிய எல்லாத்துக்குமே 3/4 இன்ச்சுங்கிறது தான் ஸ்டாண்டர்டு. இதிலே 3/4 இன்ச்சு நீங்கள் வச்சாலும் ஒன்றும் பெரிய ஃபால்ட் வரப்போகிறதில்ல. பட் அந்த அளவை தெளிவாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்போ இங்கே இருந்து இந்த லைனை இங்கே எடுத்துக்கணும். இப்போ இதில் சென்டர் கிடைக்கும். இப்போ இதில் வந்து இந்த சென்டர்லேருந்து அரை இன்ச்சு இந்த பக்கம், அரை இன்ச்சு இந்த பக்கம். இப்போ இந்த அரை இன்ச்சு நம்ம எடுத்திருக்க இந்த 2 கேப்பும் இது வந்து பேக்கு, இது வந்து பேக் பொசிஷன், இது வந்து ஃப்ரண்ட் பொசிஷன். அப்போ இந்த கவர் தட்டு வந்து நம்ம பேக் பொசிஷன் ஆம்கோல் எடுக்கும்போது இங்கே வரக்கூடிய இந்த ரவுண்டு இந்த லைனில் டச் ஆகி இதுக்கு வெளியில் போகக்கூடாதுங்கிறது கான்செப்ட். அப்படி இது இந்த மாதிரி வரும்போது அந்த பேக் அண்ட் ஃப்ரண்டில் எப்படி பொருந்துங்கிறதையும் கையை கட் பண்ணிட்டு பார்த்துடலாம். அதேமாதிரி ஃப்ரண்ட்டு கவர் தட்டு எடுக்கும்போது இந்த லைனுக்கு கீழே வரக்கூடாதுங்கிறது கான்செப்ட். இதுக்குள்ளே தான் இது 2ஐயும் பேக் ஃப்ரண்ட்டை நிப்பாட்டணும். ஸோ இப்போது இந்த அரை இன்ச்சில் இருந்து ஆம்கோல் வந்து இங்கேருந்து போய் இதுக்கு இந்த பக்கம் வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அப்போ தான் அந்த கையை ப்ளவுஸ் கஸ்டமர் போட்டிருக்கும்போது கை மேலே தூக்கும்போது பாடியோடு வருதுன்னு சொல்கிற கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கும். இப்போது இங்கே வச்சோம் அப்படின்னா இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி இந்த அரை இன்ச்சுக்கு கீழே நீங்கள் வைக்கும்போது, அந்த அரை இன்ச்சில் வைக்கும்போது இந்த லைனில் டச் ஆகிற இந்த பொசிஷன் எடுத்தால் கைக்கான பொசிஷன் கரெக்டாக கிடச்சிரும். அப்போ இங்கேருந்து இந்த ஆம்கோல் அப்படியே பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த பக்கம் அந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படியே இதில் கொண்டே இணைச்சி விட்டுறலாம். இப்போ நமக்கு இது ஆம்கோலினுடைய இடம் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 1.5 இன்ச்சு இங்கேருந்து வச்சிடணும். இப்போ இங்கே பேக் பார்ட்டு ஓகே ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டு வந்து அதே மாதிரி இப்போ இங்கேருந்து ஃப்ரண்ட்டு எடுக்கும்போது அதே மாதிரி இந்த அரை இன்ச்சில் டச் ஆகிற மாதிரி இந்த அரை இன்ச்சு லைனில் வந்து இது ரெண்டும் ஒன்றா ஸ்ட்ரெயிட்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வைக்கும்போதே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மார்க்கை டச் பண்ணி வந்துடும். இது இங்கே வந்துடும். அதை அப்படியே இந்த பொசிஷன் இங்கே அதில் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற அந்த லைன்லேயே நமக்கு டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த லைனில் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு இப்படி போட்டிங்கன்னா க்ளீனாக இந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு கரெக்டாக இங்கே போய் கரெக்டாக இதில் ஜாயிண்ட் ஆகிரும். இப்போ இந்த கை பார்த்திங்கன்னா கையோட பொசிஷன் வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம எடுத்து வச்ச மார்க்குக்கு உள்ளே அது ரெண்டும் நிற்கும். இப்போ நம்ம இங்கே முனக்கையினுடைய லூஸ் இங்கே வச்சுக்கலாம். இப்போ இங்கேருந்து இந்த ஷேப் வந்து எப்போவுமே ஸ்ட்ரெயிட் மார்க் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டு விட்டால் கை லூஸ் அடிக்கும். அதுவே அந்த இடத்துல அந்த கவ் கொடுக்கணும். லைட்டாக அந்த பெண்டு ஷேப் கொடுத்தீங்கன்னா கை வந்து ரிங்கிள்ஸ் இருக்காது. இப்போ இது எக்ஸ்ட்ரா தும்பு. இப்போ 1.5 இன்ச்சு தையல் தும்பு இந்த பக்கமும் வச்சுக்கலாம். அதே ஷேப்பை இங்கேயும் கொடுத்துடணும். அப்போ தான் ஜாயின் பண்ணும்போது ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ கை வந்து நம்ம கரெக்டாக தேவையான அளவு மார்க் பண்ணிட்டோம். இப்போ கை ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போது இந்த பாடி பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை செக் பண்ணோம் அப்படின்னா இப்போ இந்த பேக்குக்கு தான் வந்து நம்ம இந்த கை வெட்டியிருக்கோம். இப்போ இது வந்து பேக் பொசிஷன். இப்போ இதை ஜாயின் பண்ணும்போது இப்போ இது பாடியினுடைய அர்க்காத்து. இந்த இடத்துல நீங்கள் வைக்கும்போதே இந்த கையை ஜாயின் பண்ணுறதுக்கு இதில் தான் நம்ம வைப்போம். 2 கையும் ஒன்றா வைப்போம். இப்படி வைக்கும்போது கரெக்டாக இந்த ரவுண்டு பாருங்கள், இந்த பேக்கோட ரவுண்டு இதில் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த பேக்கோட ரவுண்ட் பொசிஷன்
இந்த பேக் தட்டு என்ன இருக்கோ அதே பொசிஷன் இதில் ஆட்டோமேட்டிக்காக அந்த கையில் இருக்கும், இந்த பின்பகுதியில். இப்போ நம்ம எடுத்தோம்னா அந்த மார்க் நம்ம பண்ண மார்க்லேயே கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதை இப்படியே இங்கேருந்து இந்த கையை நம்ம இதில் ஏற்றுவோம், ஜாயின் பண்ணிக்கிட்டே வருவோம். இப்படியே இதில் ஜாயின் பண்ணிக்கிட்டே வருவோம். அப்போ இங்கே இந்த ஆம்கோல் இங்கே வரும்போது இங்கே அப்படி வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ தைக்கும்போது இந்த பாடி அப்படி டைட்டாக இழுத்து தைப்போம், கையை வந்து குளிர கொடுத்து தைப்போம். இப்போ பேக் வந்து கரெக்டாக இந்த பொசிஷனில் இங்கே ஜாயின் பண்ணும்போது வைக்கும்போதே அது கரெக்டான அந்த பொசிஷன் அப்படியே கரெக்டாக இங்கே வந்துடும். அப்போது இந்த கவ் வந்து இந்த இடத்துல கரெக்டாக வந்து இந்த ஷேப்பில் இருந்து இது வந்தால் தான் இந்த பேக்கும் ஃப்ரண்ட்டும் கரெக்டாக பொருந்தும். இன்றைக்கி ப்ளவுஸு நிறைய வெட்டிகிட்டு இருக்கிறவங்க வந்து அதை கவனிக்கிறதில்ல. இப்போது அதே மாதிரி ஃப்ரண்ட்டையும் பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் பார்த்துடலாம். இப்போ இது ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு இங்கே ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய சைடு ஆம்கோல் இங்கே இருக்குது. இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் இதை ஜாயின் பண்ணும்போது இங்கே நீங்கள் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை கொண்டு போய் ஜாயின் பண்ணுறதுக்கு இங்கே ஆம்கோல் வச்சுட்டாலே இப்போ நாம் இங்கேருந்து இந்த கவார் தட்டு எடுத்த இந்த கை பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பொசிஷனில் நம்ம இங்கே என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கில் தான் இப்போ நம்ம ரெண்டாவது மார்க் பண்ணியிருக்கோம். முதல்ல மார்க் பண்ண மார்க் மேலேயே டார்க்காக இருக்கும் பாருங்கள். இப்போது இந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வந்துருச்சா? அப்போது இந்த ஃப்ரண்ட்டு இங்கே வைக்கும்போது இங்கே என்ன ஆம்கோல் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து ஆம்கோல் என்ன பொசிஷனில் இங்கே அக்ராஸ் செஸ்ட்லேருந்து ஏன் இந்த இடத்துல அக்ராஸ் செஸ்ட் எடுத்து இந்த லைன்லேயும் இங்கேருந்து ஏன் இந்த ரவுண்டை கரெக்டாக எடுக்கிறோம்? அப்போது இங்கே என்ன நம்ம செஞ்சுருக்கோமோ இதில் வந்து பொருந்தக்கூடிய தன்மையில் வந்து இந்த கை இருக்கணும். அப்போது இதே 16 இன்ச்சு ஆம்கோலுக்கு வந்து எப்படிலாம் கட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ அடுத்து பார்த்துருவோம். இப்போ இந்த கையில் மிஸ்டேக் எப்படி நடக்குங்கிறத இப்போ நெக்ஸ்ட் இப்போ பார்த்துடலாம். இப்போ ஆம்கோல் வந்து 16 இன்ச்சு வேணும். இங்கேருந்து 3 இன்ச்சு வைக்கிறேன், 3.5 இன்ச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து நம்ம 3 இன்ச்சு வைக்கிறோம், நாங்கள் 3.25 இன்ச்சு வைக்கிறோம், 3.5 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 3.5 இன்ச்சு வச்சுட்டாங்கன்னு வைங்க. அதிகபட்சம் 36 இன்ச்சு ஜஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேர் பண்ணக்கூடியது இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு வச்சா இங்கே என்ன நடக்குங்கிறத இப்போ இந்த கையில் ஆகக்கூடிய மிஸ்டேக்குகளை பார்த்துருவோம். இப்போது 3.5 இன்ச்சு அடி ஆம்ஸ் வச்சுருவாங்க. இங்கேருந்து 16 இன்ச்சு ஆம்கோலும் 16.5 இன்ச்சு ஆம்கோல் 8.25 வச்சுருவாங்க. இங்கேருந்து 8.25. இப்போ 8.25 வைக்கும்போது எங்கே வருது? கரெக்டாக இந்த இடத்துக்கு வருது 8.25. இப்போ ஆம்கோல் வந்து வரைவாங்க. இங்கேருந்து 1.5 இன்ச்சு தையல் தும்பும் வச்சுருவாங்க. இப்போ இதே ஆம்கோலை கட்டிங் பார்க்க சூப்பராக இருக்கும், நல்ல ஷேப்லாம் கையெல்லாம் அழகாக இருக்கும் பாருங்கள். ஆனால் அங்கே மிஸ்டேக் என்ன நடக்குங்கிறத தானே கவனிக்கணும். இங்கேருந்து கை வரைஞ்சிருவாங்க நல்ல ஷேப்பாக. இப்போது பேக் பார்ட் வரைஞ்சாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டு அதே மாதிரி இங்கேருந்து வரைஞ்சிருவாங்க. அதுவும் கை வந்து பார்க்க அழகாக இருக்கும். இப்போ அந்த கை என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து இதுதான். இந்த கை எப்படி ஷார்ப்பாக வரணும்னு தெரியாமல் அதே அளவு தான் கை. ஆனால் ஆம்கோலினுடைய கட்டிங் பண்ணும்போது இங்கே எக்ஸஸாக எவ்வளவு துணி வந்திருக்குன்னு பாருங்கள். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்குமானது. அதாவது இப்போ இது வந்து இந்த பிளாக் நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது, நம்ம ரெடி பண்ண அந்த அளவில் இருந்து இந்த பேக் தட்டில் வந்து எவ்வளோ எக்ஸஸாக இருக்குன்னு பாருங்கள். முதல்ல பேக் பார்ட்டை பார்ப்போம். இது ஃபுல்லாக வந்து துணி வந்து எக்ஸஸாக இருக்கிறது. இப்போ பின்பாகத்தில் மட்டும் எவ்வளவு துணி எக்ஸஸ் ஆகுதுன்னு பாருங்கள். பின்பாகத்தில் மட்டும் வந்து எந்த அளவுக்கு துணி எக்ஸஸாக இருக்குது? இங்கேருந்து இதில் இருந்து இந்த பார்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது பேக்கில் எக்ஸஸ் ஆகிருக்கு. அப்போ அதே மாதிரி முன்பாகத்தில் இந்த சைடு இருக்கிறது பூரா வந்து முன்பாகத்தில் இங்கே ஃபுல்லாக வந்து முன்பாகத்தில் இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே இந்த சைடு எல்லாமே ஃப்ரண்ட்டில் வந்து எக்ஸஸாக இருக்குது. இப்போ நம்ம கட்டிங் பண்ணதுக்கப்புறமும் வந்து அந்த பீஸை தனியாக எடுத்து பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ பேக் பார்ட்டில் ஃப்ரண்ட் பார்ட்டில் கிட்டத்தட்ட அரையும் 1 இன்ச்சு துணி வந்து எக்ஸஸாக இருக்குது. அப்போ இந்த 1 இன்ச்சு துணி எக்ஸஸாக இருக்கும்போது தான் கையில் மட்டுமே 1 இன்ச்சு துணி இங்கே இப்படி எக்ஸஸ் ஆயிரும்.
ஆனால் ஆம்கோல் அளந்து பார்த்தீங்கன்னா 16 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த கையை இந்த ரோஸ் கலரில் இருக்கிறத முதல்ல கட் பண்ணிடுவோம். அப்புறமா இந்த கரெக்டான அளவுக்கு கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது ஈஸியாக புரியும். இப்போ நார்மலாக கை எல்லோரும் கட் பண்ணும்போது இப்படி வெட்டிடுறாங்க. இப்படி வெட்டுறாங்கன்னா இப்போ இந்த ஷேப்பும் கூட கரெக்டாக இருக்காது. இருந்தாலும் வந்து நான் அந்த அளவுகளை வச்சு அப்படியே கரெக்டாக கட் பண்ணிடுறேன். இப்போது எல்லோரும் கட் பண்ணும்போது நடக்கக்கூடிய மிஸ்டேக் இங்கே வந்து தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். ஒரு தெளிவான விளக்கத்தோடு வந்து கை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்ருக்கோம். இப்போது கட் பண்ணியாச்சு கை. இது நார்மலாக எல்லோரும் வெட்டியிருக்காங்க. இப்போ இந்த கையை கவர் தட்டு எடுக்கணும். இப்போ பேக் தட்டு வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ கவர் தட்டு பின்பாகத்தில் வந்து நாம் இந்த பிளாக் மார்க் நம்மளுக்கு வேணும். நாம் கட் பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ நாம் மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுல கட் பண்ணுவோம். இப்போது நமக்கு தேவையான சரியான கட்டிங்கை இப்போ கட் பண்ணுறோம் அந்த பிளாக் லைனில். இப்போ பேக் பார்ட் மட்டும்தான் வெட்டுறோம். நாம் கட் பண்ணக்கூடியதில் தேவையானதில் பேக் பார்ட்டு வெட்டுறோம். ஏன்னா இந்த 2 பீஸ் வர்றதில் வந்து எவ்வளோ துணி எக்ஸஸ் ஆகுதுங்கிறது தெரியணுங்கிறதுக்காக நான் தனித்தனியாக உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். இப்போ நாம் சரியான அளவில் கட்டிங் பண்ணப்பட்ட கை இது. இப்போ இது வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசமாகுது? ஒரே 16 இன்ச்சு தான். ஆனால் இங்கே எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் என்ன? பேக் தட் கட் பண்ணும்போது இந்த அளவு துணி வந்து ஒரு கையில் மட்டும் எக்ஸஸ் ஆயிரும். ஆனால் இதுவும் கை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக கட் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் இவ்வளவு துணி அதிகமாக இருக்கும். இப்போ இதே மாதிரி வந்து பேக் தட்டு கட் பண்ணும்போதும் இந்த பேக் தட் கட் பண்ணும்போது இதனுடைய ஆம்கோலினுடைய வேரியேஷன் அளவுகளை சரியாமல் வைக்காமல் இதுலேயும் துணி எக்ஸஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய துணிகள் எல்லாம் தான் வந்து சுருக்கங்களாக மாறுறது. அப்போ கையினுடைய பேக் பார்ட்டில் மட்டும் இவ்வளோ துணி மிஸ்டேக் வந்துடும். இப்போ அதே கவர் தட்டு வெட்டுறோம் பாருங்கள். இப்போ இதனுடைய கவர் தட்டு வந்து இங்கே இருக்குது நார்மலாக கட்டிங் பண்ணுறவங்க. ஆனால் இப்போ நாம் கவர் தட்டு வெட்டும்போது இப்போ பாருங்கள், இது ஃப்ரண்ட்டு. இப்போ கையினுடைய ஷேப் வந்து தேவையான பொசிஷனுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதை ஃப்ரண்ட் தட்டில் இவ்வளவு துணி வந்து ஃப்ரண்ட்டு கவர் தட்டில் வந்து நார்மலாக கட்டிங் பண்ணுறவங்க பண்ணுறதுல இதை மாதிரி எக்ஸஸாக இருக்கும். இப்போ பேக்கில் எப்படி நீங்கள் எக்ஸஸாக பார்த்தீங்களோ அதே மாதிரி ஒரு கைக்குள்ளே வந்து இவ்வளவு துணி எக்ஸஸாக இருக்குது. அப்போ இந்த துணியெல்லாம் எங்கே போகும்? ஆம்கோலினுடைய டைட்டு வந்து கரெக்டாக 16 தான் இருக்கும். இதுலேயும் 16 தான் இருக்கும். ஸோ பாடியினுடைய லூஸும் இந்த ரெண்டும் யார் எந்த ஃபார்முலாவும் தெரியாமல் தைச்சாலும் பாடியோட அளவையும் பாடியோட அளவில் லூஸ் எப்படி வைக்கணும்னு தெரியாமல் அதுலேயும் எக்ஸஸாக வச்சுருவாங்க. ஆம்கோலுடைய பொசிஷனில் வந்து ஆம்கோல் அளவு மட்டும் கரெக்டாக வைக்கிறதுனால அந்த ப்ளவுஸு பாடியில் போய் கரெக்டாக டைட் ஆயிரும். அப்போ எக்ஸஸாக இருக்க துணிகள் வந்து ஆம்கோல் சைடு எல்லா பக்கமும் சுருக்கங்களாக வெளியே வருது. இதுதான் கையில் நடக்கக்கூடிய ஃபால்ட்டுகள். அப்போ சிம்பிளாக வந்து வெட்டக்கூடிய ஒரு நார்மல் கைக்குள்ளேயே வந்து இவ்வளோ விஷயங்களும் இவ்வளோ தவறுகளும் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு கையினுடைய மாற்றங்கள் எப்படிலாம் வருதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த கையோட அளவு இதோட முடிஞ்சிருதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இதே மாதிரி எல்லா ப்ளவுஸ்க்கும் வெட்டிடலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஒரு கை கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அதிகபட்ச டைம் வந்து 3 நிமிஷம். 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிடங்களுக்குள்ளே மெதுவாக கட் பண்ணால் கூட ஒரு கையை கட் பண்ணிடலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு கைக்கு வந்து கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் வரை வந்து ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ நேரம் ஒரு கையை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருக்கோம், இந்த மிஸ்டேக்கெல்லாம் எப்படிலாம் நடக்குன்னு. அப்போது ஆம்கோலினுடைய அடிங்கையினுடைய உயரம் வந்து இந்த கையினுடைய அடிபாகத்தினுடைய இந்த அளவில் சரிபாதி இதனுடைய உயரம் இருக்கணும் அப்படின்னு நம்ம இதில் சொல்லியிருந்தோம். அந்த சரிபாதி உயரத்தில் 1/2 இன்ச்சு வரைக்கும் அதிகமாக இருந்தால் நாம் இந்த கையை இதே மாதிரி கட் பண்ணிடலான்னு சொல்லியிருக்கோம். அப்போது இந்த ஆம்கோலை கரெக்டாக வைக்கும்போது நிறையா ப்ளவுஸுகளுக்கு வந்து
அண்டர்ஆர்ம்ஸினுடைய உயரம் 1/2 இன்ச்சுங்கிற இடத்துல 3/4 இன்ச்செல்லாம் வரும். அப்படி வரும்போது வந்து இதே மாதிரி கையை கட் பண்ணிடலாமான்னா நிச்சயமாக கிடையாது. அப்படி அந்த கையை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அது கம்ப்ளைண்ட் ஆயிரும். அப்போ அதுக்கு இந்த ஆம்கோலினுடைய கட்டிங் பண்ணக்கூடிய வழிமுறையே வந்து வேறுவாக இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து இன்னும் ஒரு எல்போ ஸ்லீவ் போகும்போது எப்படி அந்த கை மாறுது, அதுக்கு எப்படி கட் பண்ணுறோம், நார்மல் கையில் வந்து அந்த அளவுகள் வித்தியாசம் வந்தால் எப்படி வருதுங்கிறத வந்து அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தொடர்ச்சியாக வந்து ஏன் இதை 3 பார்ட்டாக வந்து தனித்தனியாக ஒவ்வொரு பாகமும் போட்டோம் அப்படின்னா, இந்த ஒவ்வொரு பாகத்துக்குள்ளே எவ்வளவு நுட்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்து ஒரு பின்பாகத்தை மட்டும் எடுத்து நம்ம பார்க்கும்போது அதில் உள்ள விஷயங்கள் நிறையாத்தையும் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு ஃப்ரண்ட்டை பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட் பாகத்தில் மட்டும் கவனத்தை வைத்து செய்யும் பொழுது வந்து அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் நம்ம தனியாக வந்து உள்வாங்கும்போது நமக்கு ஒரு விஷயத்தையே வந்து தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு பார்ட்டாக இதை போடுறோம். முழுமையாக நிறையா வீடியோஸுகள் போட்டாலும் ஒன்றை பற்றிய நுட்பங்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது வந்து எங்களுடைய கடமை. அதை நம்ம சரியாக செஞ்சிட்ருக்குறோம். நிறைய கஸ்டமர்களுக்கு வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸுகள் சொல்கிற எல்லாமே வந்து நுட்பங்கள் தெரியாதது தான். இப்படிப்பட்ட அற்புதமான நுட்பங்களை எல்லாம் வந்து நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகளை வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இன்னும் ஒரு 4-5 நாட்களில் வந்து ஒரு ஃப்ரீ கிளாஸ் வந்து போட்டிருக்கோம். குறைந்தபட்சம் அந்த ஃப்ரீ கிளாஸில் உள்ளே வந்து அட்டன் பண்ணி ஒரு கட்டிங்கில் வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நாம் எந்த அளவுக்கு வந்து தொழில்நுட்பங்களை சரியாக கையாண்டு நம்ம வேலை செய்கிறோமோ அப்போ தான் நம்ம தொழிலில் அடுத்த அப்டேட்டுக்கு வந்து போக முடியும். மற்றும் ஒரு வீடியோவில் வந்து முழு விளக்கங்களுடன் இன்னும் வந்து அடுத்து கை வெட்டக்கூடிய மெத்தடுகள் மற்றும் எல்போ ஸ்லீவ் எல்லாத்தையும் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.